ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறோம். திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்துருக்குறோம். இப்போ நான் அரிசி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு கிளாஸ் அரி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 விசில் வர வச்சிடலாம். அப்படியே பார்த்திங்களா, 3 விசில் வந்த உடனே நல்லா வெந்திருக்கு. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுத்ததாக வெள்ளை பாகு ரெடி ஆக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வைக்கலாம். இப்போ வெள்ளைப்பாக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா மசிஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா கொழ கொழன்னு இருக்கும். வெள்ளைப்பாக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் எடுத்துருக்க வெல்லம் பழைய வெல்லம். புது வெல்லம்னா அது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி தட்டுறேன். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன்னா. இப்போ இதில் நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சக்கரை பொங்கல் ரெடி ஆச்சு. இதில் நிறைய டைப்பாக செய்வாங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் செஞ்சேன். ஏன்னா நாளைக்கு பொங்கல்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி சீக்கிரமாக ரெடி பண்ணேன். ஸோ நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. பார்த்திங்களா, சிம்பிளான சக்கரை பொங்கல் ரெடி ஆச்சு. இப்போ நான் பேசுகிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும், ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, நெய் மேலே இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி பொங்கல்.